பவுலின் சகோதரியின் குமாரன். யூதர்களில் 40 பேர் பவுல் கொலை செய்யப்படும் அளவும் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் செய்ததோடு அவரை கொலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை பவுலுக்கு அறிவித்தவர் பவுலின் சகோதரியின் மகன். இவரின் பெயர் திருமறையில் சொல்லப்படவில்லை. ஆனாலும் பவுலை காப்பாற்றியதில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. பவுலுக்கு நடந்த சதியை பவுலிடமும் கூறி நூற்றுக்கு அதிபதியின் மூலமாக சேனாபதியிடம் சென்று யூதர்களின் சதியை தெரியப்படுத்தினார். இது சேனாபதி பவுலை ரகசியமாய் காப்பாற்றி தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸிடம் ஒப்படைக்க உதவியாக அமைந்தது. பவுலின் சகோதரியின் மகன் சில குணங்களை நமக்கும் கற்றுத்தருகின்றார். தன் உறவுகளுக்கு உதவும் நல்லுள்ளம், ஆபத்தை அறிந்து பாதுகாப்பை வலுப்படுத்துதல், ஒருவரின் உயிருக்கு ஆபத்து வரும்போது அவர்களை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் சென்று செயல்பட உதவும் மனதைரியம் ஆகிய குணங்களை இவர் மூலமாக நாமும் கற்றுக்கொள்ள முடிகிறது.